சிக்கந்தர் பாசுதா தர்காவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு தடை இருப்பதை சொன்னதை அடுத்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்துவிட்டு நேரடியாக அந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு சென்று என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக அங்கே சென்றோம். அங்கே உணவு சமைத்த உணவை எடுத்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு தற்காலிகமாக ஒரு தடை இருக்கின்றது. அதை விசாரித்து விட்டு அனுமதிப்போம் என்று சொன்னார்கள். நான் சென்னை மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர்களிடத்திலே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை தொடருவதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டிருந்தேன். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் அங்கே விசாரித்து விட்டு அந்த அனுமதியை கொடுப்போம் என்று சொன்னார்கள். நேற்றைய தினம் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கே போய் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். அந்த மலையிலே எங்கு ஆடு அறுக்கப்பட்டது, சமைக்கப்பட்டது, கீழிருந்து ஆடு தூக்கி கொண்டு சென்றவர்களை எல்லாம் விசாரித்திருக்கின்றார்கள். அந்த மலை அடிவாரத்திலே ஆடுகளை கோழிக்கு கொண்டு போய் தூக்கி மேலே கொடுத்து விட்டு வருவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா நீங்க ஆய்வு செஞ்சீங்க வச்சீங்க. இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து மதக்கலவரத்தை தூண்டுறாங்க, நல்லிணக்கத்தோட இருக்கிற வந்து மதக்கலவரத்தை தூண்டுறாங்க. அதான் நேற்று நானும் பார்த்தேன். நேற்று ஃபுல்லா எங்களுடைய வக்ஃபு வாரியத்தினுடைய 2 நாள் மாதாந்திர கூட்டம் நடந்தது. அதுல இரவு வரை கூட்டத்தில் இருந்தனால பார்க்க முடியல. அவரு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியவர் வந்து அவரை வந்து எம்பி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அங்கே போய் ஆள்களை அழைத்து கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி விலகுவாரா? அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலகுவதற்கு தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். ஐபிஎஸ் படிச்சுட்டு பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து இன்னும் கூடுதலா எப்படி எல்லாரும் நம்புற மாதிரி அந்த பொய்யை சொல்லணுங்கிறத ரொம்ப தேர்ச்சி பெற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல ஒரு குற்றச்சாட்டை சொல்றமே எம்பி மேல போனாரா? முதல்ல அதை நிரூபிப்பாரா? அவரை நீங்க பத்திரிகையாளர் இருந்தீங்க, அங்கே காவல்துறை இருக்கிறாங்க, அவருடைய கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருக்காங்க, இந்து முன்னணி சேர்ந்தவர் இருக்காங்க. மேலேயே போகல, கீழே போய் மேல போறவங்களுக்கு என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, என்னென்ன சிரமம் இருக்கு பார்க்க போறோம். அதையும் என்ன ராமநாதபுரத்து எம்பி அங்க எப்படி போனாரு, எதுக்கு போறாரு? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அங்க எதுக்கு போறாருங்க? மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். நான் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். அங்கே மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பாஷா தர்காங்கிறது வக்ஃபு வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன வசதிகள் குறைபாடு இருக்கு, அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு, என்ன கட்டுப்பாடு இருக்கு, அதை அரசிட்ட சொல்லி அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கேட்டு பெறணுங்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுக்காக இங்க போறோம். வக்ஃபு வாரிய சார்பில் வந்து சமய நல்லிணக்கத்துக்காண்டி அமைதி பேச்சுவார்த்தை அந்த மாதிரி நிச்சயமா எங்களுடைய கட்சியை தான் நாங்க வந்து நல்லிணக்கத்துக்காக, ஒற்றுமைக்காக, அதுக்காக தான் தொடர்ந்து கடந்த சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வரலாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய வரலாறு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு வந்து நேற்று இதிலிருந்து முழுமையாக இந்த சம்பவத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை தலைவர்களும் தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் ஒரு எம்பி போய் அப்படி செய்யலாமா, மேல போய் பிரியாணி சாப்பிடலாமா? முதல்ல தர்காவுக்கு போறவங்க பிரியாணி சாப்பிட்றாங்களா, சைவம் சாப்பிட்றாங்களா, இவங்க ஏன் கேட்கறாங்க? கோயிலுக்கு போல அவங்க தர்காவுக்கு போறாங்க, கோயில் வளாகத்துல போய் பிரியாணி சாப்பிடல, கோயில போய் சாப்பிடல, கோயிலுக்கு போறவங்களும் கிடையாது. தர்காவுக்கு ஆண்டாண்டு காலமாக அங்கே வந்து ஆடு கோழி அறுத்து அங்கே சாப்பிட்டு இருக்கிறவங்க, தர்காவுக்கு போறவங்களுக்கு ஏற்கனவே அந்த சமையல் பண்ணி அறுத்து சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப தடை இருக்கிறதா சொன்னாங்க. அதைத்தான் நம்ம பார்த்தோம். அப்போ காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேல அறுக்கிறதுக்கு தடை இருக்கு, சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிட தடை இல்லைன்னாங்க. அப்ப இங்க மதுரை மாணவர்களுக்குள்ள காவல்துறை தடுத்தா சொன்னாங்க. அப்ப சமைத்த உணவு
அங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்டவங்க போட்டோ பகிர்ந்தாங்க. அந்த போட்டோவை நானும் பகிர்றேன். சமைத்த உணவை அங்க கொண்டு போய் சாப்பிடுறதுல எந்த தடையும் கிடையாது. காவல்துறை தடுக்கல, தவறான தகவலை சொல்ல வேணாம். அந்த சாப்பாடை கொண்டு போய் அங்கே சாப்பிட்டவங்க போட்டோ பகிர்ந்திருக்காங்க, அதை நான் பகிர்றேன். இது காவல்துறை அனுமதிக்கக்கூடிய விஷயம். காவல்துறை ஆடு கொடி கொண்டு போறதுக்கு அனுமதிக்கல. அனுமதியை மீறி யாரும் அங்கே போய் போய் சாப்பிடல. அசைவ உணவு கொண்டு போறதுக்கு தடை கிடையாது, சமைத்த உணவுகளை இன்னைக்கு. ஆனா ஏற்கனவே அங்க கொண்டு போய் சமைக்கிறதுக்கும் தடை இல்லாம இருந்தது. இவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தணும், பிரிவினை ஏற்படுத்தணும், ஒற்றுமையை குலைக்கணும், ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு தர்காவா இருக்கு, அங்கே மற்ற மதத்தினரும் போய் வழிபடுறாங்களே, இது எப்படி கெடுக்கணுங்கிறதுக்காக புதுசா இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இது அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு, மதுரையில் உள்ளவர்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த விவகாரத்துல பாஜக கட்சியை தவிர எந்த கட்சியுமே இதை சொல்லல. ஏன்னு கேட்டா இவர்கள் அரசியல் பண்றாங்க, இவங்க மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும்.